Fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அழகான கிராமத்தின் அருகே அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடு மிகவும் அமைதியாகவும் மர்மமாகவும் தோன்றியது. அந்த காடு சாதாரண காடல்ல, அது ஒரு மந்திரக் காடு என்ற கிராமத்தார் அனைவரும் நம்பினார்கள். அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் இந்த காட்டைப் பற்றி கேட்ட கதைகளால் பயப்படவில்லை. அவன் மனம் ஆர்வத்தால் நிரம்பியிருந்தது. காடு என்றாலே அவனுக்கு மிகவும் பிடிக்கும். மரங்களின் நிழலும் பறவைகளின் இனிய சத்தமும் அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது. ஒருநாள் அவன் மெதுவாக அந்த மந்திர காட்டுக்குள் நடந்து சென்றான். அவனின் மனம் எதிர்பார்ப்பால் துடித்தது. காடு உள்ளே சென்றவுடன் வெளிச்சம் மெல்ல குறைந்தது. காற்றின் சத்தமும் சற்றே மாறியது. அந்த நேரத்தில் அவன் ஒரு நரியை பார்த்தான். அது அமைதியாகவும் புத்திசாலியாகவும் தோன்றியது. அந்த நரி இந்த காடு ஆபத்தில் இருப்பதை அவனுக்குள் உணர வைத்தது. மரங்கள் மெல்ல அழிந்து கொண்டிருந்தன. சிறுவன் இதை கேட்டு கவலைப்பட்டான். இந்த காடு இல்லாமல் போனால் பல உயிர்கள் பாதிக்கப்படும் என்று அவன் எண்ணினான். காட்டின் மையத்தில் ஒரு பழமையான மந்திரம் இருப்பதை அவன் உணர்ந்தான். அதுவே காடை காப்பாற்ற முடியும். பாதை கடினமாக இருந்தாலும் சிறுவன் தைரியமாக முன்னே சென்றான். அவன் மனம் நல்ல எண்ணங்களால் நிரம்பியது. இறுதியில் காடின் இதயத்தை அடைந்தபோது மந்திரம் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. சிறுவன் இயற்கையை நேசிப்பதாகவும் அதை காப்பாற்றுவதாகவும் மனதில் உறுதி செய்தான். அந்த நொடியில் காடு முழுவதும் பசுமையாகி பறவைகள் மகிழ்ச்சியுடன் பறந்தன. சிறுவன் காடை விட்டு வெளியே வந்தான். அவன் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான்: இயற்கையை நேசிப்பவன்தான் உண்மையான வீரன். வணக்கம் குட்டி நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் பிளாக்கி த சீட்டா. இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? இயற்கையை நேசித்தால் அது நம்மை எப்போதும் காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக் போடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை அழுத்தினா நம்ம அடுத்த மந்திர கதையை உடனே பார்க்கலாம். அடுத்த கதையுடன் சந்திப்போம். Until then, be kind, be brave and love nature.